ஸோ இது உங்களோட கிரிக்கெட் ஜர்னி ஸ்டார்ட்டிங். பட் இப்போ ஜாவலின் அப்டின்னாலே நீரஜ் சோப்ரா அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹி ஹஸ் ரெப்ரசன்டட் இந்தியா கோல்ட் மெடலிஸ்ட். ஸோ நீங்க ஃபீல் பண்ணலையா? இல்ல நான் அந்த இடத்துல ஜாவலின்லேயே இருந்திருந்தேன்னா, இன்னைக்கு என்னோட லெவல் வேற மாதிரி இருந்திருக்கும். ஐ திங்க் நான் வந்து ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். நம்ப ஒரு ஸ்போர்ட்ட பிடிச்சு பண்ண ஸ்போர்ட்ட வந்து ஒருத்தரால அவ்ளோ தூரம், அதுவும் ஒலிம்பிக் லெவலுக்கு எடுத்துட்டு போக முடிஞ்சதுன்னா, அது மாரி ஒரு சந்தோஷம் வேற எதுலயும் கிடையாது. அ எண்ட் ஆஃப் த டே எந்த அத்லீட்ட நீங்க கேட்டீங்கனாலும், எல்லாருக்குமே இந்தியாவ வந்து ப்ரவுட் பண்ணணுன்றது தான் ஒன்லி கோல். அண்ட் அதுவும் அவ்ளோ பெரிய லெவல்ல பண்றதுலாம், அதுவும் ஜாவ்லின் மாரி விஷயத்துல. என்னன்னா, நம்ம ஊர்ல வந்து கிரிக்கெட்டுக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸோ, அட்டென்ஷனோ ஜாவ்லினோ, இல்ல ஷாட் புட்டோ, இல்ல ஹேமர் த்ரோ அந்த மாரி விஷயங்கள் நெறைய பேருக்கு அதெல்லாம் தெரியக்கூட தெரியாது. ஹேமர் த்ரோன்னு ஒரு ஈவென்ட் இருக்குன்னே நெறைய பேருக்கு தெரியாது. தெரியாது. அப்படி இருக்கிற ஒரு ஈவென்ட்ல ஒருத்தர் எடுத்துன்னு போனது, ஐ வாஸ் வெரி ப்ரவுட் ஃபர்ஸ்ட். ஓகே. செகண்ட் ஐ வாஸ் ஹாப்பி பிகாஸ் நான் வந்து 16, 17 இருந்தபோது, ஹி இஸ் 1 இயர் யங்கர் டூ மீ. ஸோ ஐ ஓகே. ஹேவ் சீன் ஹிம் கம்பீட். ஓகே. He was in under 14 category. ம்ஹ்ம். And I was in under 16 category and I've seen him compete. But one big thing about him is he is rather ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டிசிப்ளின்டான ஒரு அத்லீட். ஸோ அந்த மாதிரி அத்லீட்டால அந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா எவ்வளோ தூரம் போகலான்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து நீரஜ் சோப்ரா. ஸோ ஐ வாஸ் வெரி வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி தட் யூனோ சம்படி குட். யாரோ ஒருத்தரால பண்ண முடிஞ்சது தான் சந்தோஷம்.